மனசுக்குள்ள பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கீங்க, அழுதுகிட்டு இருக்கீங்க. பட் வெளியில இருக்கிற யாருக்குமே உங்களுடைய அழுகையோ குமுறலோ கேட்கல. ஏன் தெரியுமா? ஏன்னா வெளியில நீங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப நார்மலா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் இப்போ உங்ககிட்ட சொன்னது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குதுன்னா, அப்போ இந்த வீடியோவை நீங்க முழுக்க கேட்கணும், கவனிக்கணும். நீங்க உங்க லைஃப்ல நிறைய விதமான மனிதர்களை சந்திச்சிருக்கீங்கங்க. ஒரு சில பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. ஒரு சில பேர் ரொம்ப ப்ரிட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க எப்பல்லாம் அவங்க உதவி தேவையோ அப்பல்லாம் உங்க கூட இருந்திருக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்கு எப்போ வேணுமோ அப்பல்லாம் உங்க கூட இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய நம்பிக்கை துரோகிகளை உங்க லைஃப்ல நீங்க பார்த்துருக்கீங்க. பட் எஸ், கோர்ஸ் உண்மையை சொல்லணும்னா நல்லவர்களையும் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு எப்போ ஒரு இமோஷனல் சப்போர்ட் வேணுமோ அப்போல்லாம் உங்க கூட ரொம்ப இண்டிபெண்ட்டாக உங்களை உருவாக்குறதுக்கு இவங்க ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர், பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல அழகான தருணங்களை உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த அழகான காலங்கள்லாம் நினைச்சு பார்க்கும்போது ஒரு சின்ன புன்னகை, உதட்டோரம் ஒரு புன்னகை வரதான் செய்யுது. அவங்க அதுக்கப்புறம் எப்படி வேணாலும் மாறி இருக்கலாம். பட் இருந்த வரைக்கும் உங்ககிட்ட ரொம்ப சந்தோஷமா ஆரோக்கியமான உறவாக தான் இருந்திருக்கு. உங்களை நிறைய இடத்துல ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய சந்தோஷங்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இன்ஃபேக்ட் உங்க மனசுக்குள்ள இருக்க அந்த தைரியம், உங்க திறமைகள் என்ன, உன் கண்ட்ரோலை நீ எடு அப்படின்னு உங்களுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்டை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. உங்க வில் பவர் என்ன, நிஜத்துல நீங்க நிஜமாவே யாரு அப்படின்ற ஒரு கைட்லைனை உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. எப்பவுமே எதையுமே விட்டு கொடுத்துறாத அப்படின்னு நிறைய நம்பிக்கை, உங்க மேலேயே ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அண்ட் ஏன் நான் இவ்வளோ தடவை போயிருக்காங்கன்னு சொல்கிறேன்னா, இப்போ அவங்க உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம், இல்லை பழைய அளவுக்கு நீங்கள் இன்னும் அவங்கக்கிட்ட ஒரு பழக்கத்தில் இல்லைன்னு சொல்லலாம். இந்த மாதிரியான உறவுகள் திருப்பி உங்கள் வாழ்க்கையில் வந்தால் நல்லா இருக்குமேன்னு ரொம்ப நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. பட் இட்ஸ் லைக் அ லாங் வெயிட். என்னடா நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், நம்ம கரெக்டாக தானே இருக்கோம், நமக்கு வர உறவுகள் மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற மனதோர ஒரு சின்ன ஒரு வழி அப்படின்னு கூட சொல்லலாம். நான் நேரம் செலவழிக்க தயாராக இருக்கேன், காது கொடுத்து கேட்க தயாராக இருக்கேன், எல்லாமே செய்கிறேன். பட் என்னோட எஃபர்ட்ஸ் எல்லாம் வீணாக போகுதே. என் வாழ்க்கையில் எல்லாம் இருக்குது, பணமாக சம்பாரிச்சுப்பேன், ஆரோக்கியமாக என்னால் நல்லா அழகாக ஈர்த்துக்க முடியும். பட் ஒரு நல்ல உறவு, ஒரே ஒரு நல்ல உறவு, உண்மையான உறவை ஈர்க்க எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அப்பப்போ நீங்கள் உங்களை பார்த்து கேட்டுக்கிறீங்க. சரிதானே? ஒரு 100 பேர் இல்லைனாலும் 10 பேர் இல்லைனாலும் ஒருத்தர், நான் என்னுடைய வழிகளை புரிஞ்சுக்கிற அந்த ஒருத்தர் இருந்தால் என் வாழ்க்கை எவ்வளோ நல்லாயிருக்கும். சாப்பிட்டியா, தூங்குனியா அப்படின்னு கேட்குற அந்த ஒரு ஜீவன் என் வாழ்க்கையில் இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்காத, இன்ஃபேக்ட் ஏங்காத நாள் இல்லை. பட் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியுங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக போல்டாக யோசிச்சிங்கன்னா நல்ல உறவுகளை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே உங்களால் ஈர்க்க முடியும். ஏன் ஒரு சில பேர் நம்மளை விட்டுட்டு போனாங்க அப்படின்னு நினச்சா அது ரொம்ப இமோஷ்னலான ஒரு மொமெண்ட்டாக மாறிடும் இல்லையா? வலிக்கும், அது ஒரு ஏக்கத்தை கொடுக்கும், ஒரு விரக்தியை கொடுக்கும். அப்படி நினைக்காம சரி, அவங்களுக்கும் ஏதோ ரீசன், இதுக்கு மேலே இந்த உறவை எடுத்துகிட்டு போக முடியாதுன்ற அவநம்பிக்கையில் அவங்க போயிட்டாங்க. ஓகே, அட்லீஸ்ட் அவங்கள சந்திச்சதற்கும் இப்படி ஒரு மனிதர் உங்கள் வாழ்க்கையில் வந்ததற்கும் நீங்கள் சிரித்து அழுது ஒன்றா சேர்ந்திருந்த காலங்களை நினைக்கும் பொழுது அது உங்களுக்கு ஒரு பொக்கிஷமாக தோணும். அந்த ஹாப்பினஸோட அந்த மெமரியை நிறுத்திடுங்க. ஏன் அப்படின்ற ஒரு கேள்வியை அந்த உறவுக்குள்ளே நீங்கள் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது வலிக்கும். ஏன் அப்படின்ற கேள்வியை நம்ம மறுபடியும் கேட்க அந்த உறவு கசப்பாயிடும். ஸோ இன்னொரு தடவை அந்த உறவு ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு கேட்காதீங்க. அண்ட் இன்னும் நிறைய உறவுகள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர ஆரம்பிக்கும். நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். சரி, இவங்க இப்படி தான், பட் இவங்க கூட இருக்கிற நேரம் எனக்கு நல்ல என்னையே என்னால் உணர முடியுது, இதுதான் நான் அப்படின்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அப்பேற்பட்ட உறவுகளுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுங்க. நீங்கள் அந்த இடத்த கொடுங்க. ஐ ரிப்பீட், உங்கள் வாழ்க்கைக்குள்ள புதிய உறவுகளுக்கான இடத்த நீங்கள் கொடுங்க. ஒரு அக்செப்டன்ஸ் லெவலை நீங்கள் கொண்டு வாங்க. திருப்பி இந்த உறவுகள் என்னை விட்டு போயிடுமோ அப்படின்ற அவநம்பிக்கை இனிமே வேண்டாம். இதெல்லாம் ட்ராமாங்க. சேர்த்து நீங்கள் வைக்கிறீங்க. எல்லா உறவுலையும் ஒரே மாதிரியான அன்பை நம்ம செலுத்த முடியாது, அதே சமயம் எதிர்பார்க்கவும் முடியாது. ஒரு சில உறவுகள் அன்பை மட்டுமே கொடுத்துருக்கும், ஒரு சில உறவுகள் சிரிப்பு புன்னகை நிறைந்ததாக இருக்கும், ஒரு சில உறவுகள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், யார் எது சொன்னாலும் கவலைப்பட மாட்டாங்க. ஒரு சில உறவுகள் பணத்துக்காக மட்டுமே இருக்கும், நம்மளும் சரி பரவாயில்ல யாரோ நம்ம கூட இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு கடந்து போயிட்டே இருப்போம். ஒரு உறவு ஒரு மாதிரி இருக்கும். ஐ திங்க் ஒரு மியூச்சுவல் பிலீஃப் சிஸ்டமோட அந்த உறவை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நிறைய விஷயங்களை தாண்டி நம்மளால வர முடியும். இந்த ஒரு உறவை தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை, அவங்கள மாதிரியே இருந்துட்டாலே போதும், அந்த உறவு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். பட் உங்கள் காட்சி பார்க்கும்போது ஆஃப் தி ட்ராக் எனக்கு தோன்ற ஒரு விஷயம், உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள்
ஏதோ நிறைய நல்லது செஞ்சுருக்கீங்கங்க. என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னு என்ன கேட்காதீங்க. நிஜமா எனக்கு தெரியாது. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பட் உங்களுக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. நிறைய பேர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்காங்க. நல்லா இரு, நீயும் உன் குடும்பத்தினரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு உங்களை ஆசீர்வதிச்சிருப்பாங்க. அதே ஒரு நல்ல விஷயம்தான் இல்லை? எங்கேருந்து இந்த பிளெஸ்ஸிங் கிடைக்குதுன்னு தெரியாது. பட் வர பிளெஸ்ஸிங்ஸை நம்ம பார்த்துக்கிட்டாலே போதுமே, லைஃப் இன்னும் பெட்டராக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அழகான, ரொம்ப ஸ்டேபிளான உறவுகள், நிரந்தரமான உறவுகளை உங்களால் ஈர்க்க முடியும். ப்ரொவைடட் உங்களுடைய பாலிசிஸை இன்னுமே விட்டு கொடுத்துறாதீங்க. யூஆர் அன் அடல்ட் இல்லையா? எது சரி எது தவறுன்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் யூஆர் அ குயிக் திங்கர். ரொம்ப இந்த ஸ்லோவாக திங்க் பண்ணி செயல்படுற ஒரு மனிதர் கிடையாது. அவசரமும் உண்டு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. மிகுந்த அவசரமும் உண்டு. அது ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரே விஷயத்தில் ரொம்ப நாள் இருக்கிறது பிடிக்காது. அடுத்தன்னு போயிட்டே இருப்பீங்க. கிரேட் திங்ஸ் டேக் டைம். ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து வாழ்க்கைக்குள்ளே ஈர்க்கணும்னா இட் இஸ் கோயிங் டு டேக் டைம். பட் அதில் நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோம், அது இன்னும் நல்லா இருக்கணும்னு நம்ம எவ்வளோ நிறைய டைம் அதுக்கு ஒதுக்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்கள் கம்யூனிகேஷன், பழைய உறவுகளில் நீங்கள் என்னெல்லாம் தவறுகள் செஞ்சீங்களோ அதை இந்த உறவில் செய்யாமல் பார்த்துக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஏதோ ஒரு விஷயத்துக்கு மனசை போட்டு கதறிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் கதறது வெளியில் தெரியல, யாருக்கும் கேட்கல. அந்த ரூம் ஃபுல்லாக மனிதர்கள் இருந்தாலும் நீங்கள் அழுகிற குரல் உங்களுக்கு மட்டும்தான் கேட்குது. மற்றவர்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் சிரிக்கிற மாதிரியும் ஜொலிக்கிற மாதிரியும் தெரியுது. பட் உங்கள் வழி உங்களுடையது தான். சரியா? கரெக்டு தானே நான் சொல்கிறது? அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதை தேடி ஓடிக்கிட்டு இருக்கீங்க? மனிதர்களை தேடியா? பணத்தை தேடியா? ஆரோக்கியத்தை தேடியா? சொல்லுங்கள், எதை தேடி இந்த பயணம்? எதை தேடி இவ்வளோ அவசரமாக போயிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தெரியும், ஒரு பேப்பர் பென் எடுத்து எழுதுங்க. நீங்கள் ஒரு ரேஷனல் திங்கர் தான். நீங்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. உங்களுக்கு எல்லா விஷயமும் ரொம்ப சிறப்பாக அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு லாஜிக்கல் திங்கிங் உங்ககிட்ட இருக்குது. ஏன்னா இந்த கார்ட்ஸை நீங்கள் கேட்குறீங்கனாலே உங்களுடைய அப்சர்வேஷனல் ஸ்கில்ஸ், ஒருத்தங்களை பார்த்தோன்னே அவங்க யார், அவங்க எப்படின்றத அழகாக அவங்களால கணிக்க முடியும். அதுதான் உங்களுடைய டேலண்ட், அதுதான் உங்களுடைய பவர். எல்லாருக்கும் அந்த பவர் இருக்குமா? சத்தியமாக கிடையாது. பட் உங்களுக்கு இருக்குது. அப்போது எந்த ஒரு உறவையும் உங்களுக்கு பிடித்தவாறு மாற்றிக்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கும் பொழுது, எந்த ஒரு ஆரோக்கியத்தையும் ஈர்க்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கும்போது, எவ்வளோ பணம் பொருள் உங்களுக்கு வேணும்னாலும் அதை ஈர்க்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கும் பொழுது, ஏன் அதெல்லாம் பார்க்காம, ஏன் அதெல்லாம் கவனிக்காம இன்னும் தேவையில்லாமல் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் உங்கள் ஸ்பீடை கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க. ஒருவேளை பேசணும்னு நினைக்காத ரொம்ப ஸ்பீடாக பேசிடுறீங்களோ, இல்லை வாக்குவாதங்களை எப்போவுமே அப்படியே இந்த நேரத்தில் இதுக்கு எனக்கு பதில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறனால தான் ஒரு சில பேர் உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் போகிறாங்களோ. உங்களுக்கு என்ன தேவை, என்னெல்லாம் உங்கள் வாழ்க்கையை விட்டு போயிடுச்சுன்னா இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும்னு யோசிச்சு உங்கள் வாழ்க்கையோட டைரெக்ஷன், பாதையை மாற்றுங்க. உங்களால் முடியுங்க. உங்கள் கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்குது. எல்லாத்துலேயுமே ஒரு தெளிவு இருக்குது. ஏஸ் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் கார்டு வந்திருக்கு. இன்டெலிஜென்ஸ், அவ்வளோ புத்திசாலித்தனம் உங்ககிட்ட இருக்குது. ஃபோக்கஸ் இருக்குது, உண்மை இருக்குது. எல்லாத்த விட ஒரு உண்மை இருக்குங்க. அந்த உண்மை என்னன்றது உங்களுக்கு தெரியும். யூ ஆர் அ விஷனரி. எல்லாரும் 10 வருஷம் கழிச்சு பார்க்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் அதற்கு முன்கூடியே பார்க்கக்கூடிய ஒரு தனித்திறமை உங்ககிட்ட இருக்குது. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? எவ்வளோ தடவை விழுந்தாலும் எழுந்து வந்து உங்களுக்குன்னு ஒரு பாதையை கிரியேட் பண்ணக்கூடிய சக்தியும் மகிமையும் உங்களுக்கு இருக்குது. ப்ராபப்ளி தட் இஸ் யுவர் கிஃப்ட். அந்த கிஃப்டை நீங்கள் அழகாக பயன்படுத்துங்க. இந்த நேரம் உங்கள் மனசு ரொம்ப ஹெவியாக இருக்கும். எதையுமே சரிவர செய்ய முடியல அப்படின்ற ஒரு கஷ்டம் இருக்கும். உங்களை சுற்றி எங்கே பார்த்தாலும் ஒரே ட்ராமாவாக இருக்கே, எல்லாமே போலியாக இருக்கே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். பட் இது நிரந்தரம் கிடையாது. ஆப்டமிஸ்டிக்காக இருங்க. இது கடைசி காலம் கிடையாது. இனிமே தான் வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நினைங்க. எதுக்கும் அடிக்ட் ஆகாமல், எஸ்பெஷலி உங்கள் ஓவர் திங்கிங்கில் அடிக்ட் ஆகாமல், இந்த ஹை எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்களே நகர்த்தி செல்லுங்க. யாரோடைய உறுதுணையும் உங்களுக்கு தேவையில்லை. மனக்கவலை எல்லாம் தூக்கி போடுங்க. உங்களை வந்து வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போகாததே உங்களுடைய ஓவர் திங்கிங் தான். அந்த மனக்கவலை அதெல்லாம் தூக்கி போடுங்க. உங்களால் இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும். உறவுகளை ஈர்க்கிறது முக்கியம் இல்லை, என்ன மாதிரியான உறவுகளை நம்ம ஈர்க்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். யூர் அ வெரி வெரி கான்ஃபிடென்ட் பர்சன். ப்ராபப்ளி உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை, துளி ரெஸ்ட்டு தேவை. பட் அந்த ரெஸ்ட்டுக்கு அப்புறம், அந்த பிரேக்குக்கு அப்புறம் நீங்கள் வெளியில் வரும்பொழுது மற்றவர்களுக்கு நீங்கள் செம்மையாக கவுன்சிலிங்லாம் பண்ணுற அளவுக்கு நீங்கள் எனர்ஜைஸ் ஆகி வரக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்குது. யூ ஜஸ்ட் டூ ஓவர்வெல்ம்ட் வித் த சிச்சுவேஷன்ஸ். எல்லாமே ஒரே நேரத்தில் நடக்கும்போது நம்ம என்னை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு கேட்போம் இல்லையா? அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கீங்க. இதெல்லாம்
மிக விரைவில் முடிஞ்சு நல்ல அழகான வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகுது அப்படின்றது தான் உங்கள் கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான தொடக்கத்தோட இந்த வாரத்தை நம்ம தொடங்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர், அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.